கொண்ட தவத்திலே நின்று உன் எரிகொண்ட பசிக்கு எதிர்வாய்த்ததை உண்டு அவ்வண்டவெளியிலே சென்று கண்ட அற்புதம் எல்லாம் அடக்கம் செய்து உய்ய ஆனந்தமே குக பிரம்மம் சச்சிதானந்த ஞான சதானந்த பிரம்மம். நீ இப்படி கொண்ட தவத்திலே உறுதியாக நின்று உடைய பயனை அடையும் வரைக்கும் இதனை நான் விடேன் என்கின்ற வைராக்கியத்தையும் கொண்டு எரிபோல ஏற்படுகின்ற பசிக்கு எதிர்ப்பட்டதையெல்லாம் உண்டு பசியை தனித்துக் கொள்வாயாக என்று சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் இடையிடையே வருகின்ற அந்த அருள் தாகத்திற்கெல்லாம் இறைவன் நல்ல உணவு தந்தே அழைத்துச் செல்வான். அவ்வண்டவெளியிலே நீ வீர் சென்று கண்ட அற்புதம் எல்லாவற்றையும் ஆன்மாவின் அனுபவமாக நீ அவற்றை பதிவு செய்து உம்முடைய அறிவை மேன்மேலும் ஆற்றல் உடையதாக விளங்கும்படி செய்வீராக என்று சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். ஆனந்தமே குக பிரம்மம் சச்சிதானந்த ஞான சதானந்த பிரம்மம். கொண்ட தவத்திலே நின்றும் எரி கொண்ட பசிக்கதீர் வாய்த்ததை உண்டு அவ் அண்ட வெளியிலே சென்று கண்ட அற்புதம் எல்லாம் அடக்கம் செய்து ஆனந்தமே குக பிரம்மம் சச்சிதானந்த ஞான சதானந்த பிரம்மம்.